அதாவது இன்னைக்கு நான் அந்த பொறையுடைமையினுடைய 3-4 திருக்குறளை நாம பார்க்க போறோம். இதுல முதல்ல 2 திருக்குறளை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, அது தமோவதில் எல்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு பிறகு 2வது அந்த பொறுமை, ஒருத்தர் மிகுதியான நடத்தையை பொறுத்து கொள்ளுதல், பொறுத்தல் இறப்பனை என்பதை பற்றி பேசினோம். அது பொறுமை ஒரு முக்கியமான பண்பாக பேசப்படுகிறது. பொறுமையை பற்றி நம்ம பேசுகிற போது அடுத்த 2 திருக்குறளையும் அந்த கோயிலுடைய சிறப்பை தான் சொல்றாரு. 4 திருக்குறளையும் பொறுமையின் சிறப்பை, பொறையுடைமையினுடைய சிறப்பை, பொறுமையில பொறையுடைமை என்று அவர் சொல்றாங்க. அந்த பொறையுடைமை என்பதற்கு ஃபொர்பியரன்ஸ் என்று பல நூல்களில் அதாவது நான் பார்த்த இந்த மொழிபெயர்ப்புல ஏகப்பட்ட சொற்கள் போட்டிருக்காங்க. ஃபர்கிவ்னஸ், ஃபொர்பியரன்ஸ் என்று சொல்லி நிறைய விதமான மொழிபெயர்ப்புகள் போட்டிருந்தாங்க. போன வகுப்புல நம்ம பேசுற போது இந்த மன்னித்தல் அப்படிங்கிற சொற்களை பற்றி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். சரி, அப்போ இந்த திருக்குறளை நாம கற்கிற போது, எந்த ஒரு பழைய நூலை கற்கிற போதும் நம்முடைய அந்த நூலினுடைய மொழியினுடைய நிலை, அதாவது திருக்குறள் கல்வியிலே அல்லது பழைய செம்மொழி கல்வியிலே எந்த நூலை கற்கும் போதும் அதனுடைய முதல்ல அந்த சொற்களுடைய அமைதி, இலக்கண அமைதி, 2வது அதனுடைய பொருள், அப்புறம் அதனுடைய அந்த வாக்கிய அமைப்பு. இந்த சொல் என்று சொல்கிற போதே வாக்கிய அமைப்பும் வந்து விடுகிறது. வாக்கிய அமைப்பு, அந்த சொற்கள், அதனுடைய வாக்கிய அமைப்பு, அதனுடைய பொருள், பிறகு அது எப்படி வந்து அந்த உரைக்கோவில பயன்படுகிறது. உரைக்கோவில டிஸ்கோர்ஸ், எந்த இடத்துல அந்த ஆட்சி வருகிறது. இது வந்து ஒரு தொடர்நிலை செய்யுள் என்று சொன்னால் அதிலே ஒரு கதை தொடர்ச்சி இருக்கும். எனவே அந்த ஒரு கதையாடல் முறையில அல்லது உரைக்கோவை வேற மாதிரி இருக்கும். இது துண்டு துண்டாக கோர்த்த துண்டு பாடல்களை, அதாவது தனிப்பா செய்யுள்களை தொகுத்த ஒரு அதிகாரம். அப்போ அதிகாரம் என்ற நிலையில பார்க்க வேண்டும், முழு நூல் என்ற நிலையில பார்க்க வேண்டும், தனிநிலை என்ற நிலையில பார்க்க வேண்டும். பிறகு அந்த எந்த சூழ்நிலையிலே அவர் பயன்படுத்துகிறார், அந்த அந்த பிராக்மேட்டிக்ஸ் சொல்றாங்க, அந்த மொழி எந்த சூழலில் அந்த சொற்களை பயன்படுத்துகிறார் பார்க்கிறோம். அது போக நம்ம திருக்குறள் போன்ற ஒரு நூல்ல எல்லா மொழிக்கும் ஒரு அளவையில் அமைப்பு இருக்கு, ஒரு லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது திருக்குறள் போன்ற ஒரு அறநூலை சொல்லுகின்ற நூல்களுடைய வாக்கிய அமைப்புல வாக்கிய அமைப்புக்கு மேல ஒரு அளவையில் அமைப்பு, ஒரு லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர், ஒரு லாஜிக் என்று சொல்லப்படுகின்ற அந்த அளவையியல் அல்லது தர்க்க அமைப்பு இருக்கும். அந்த தர்க்க அமைப்பு ரொம்ப முக்கியம் பெறுகிறது. எனவே திருக்குறள் கல்வியை இவ்வளவு நாம் பார்க்கலாம். நாம் எல்லோருக்கும் அந்த சொல் தெரியும், பொருள் தெரியும், ஓரளவுக்கு அதிகாரம் என்று சொல்லுகின்ற உரைக்கோவை கூட தெரியும். பிறகு பொருட்சூழல், பண்பாட்டு சூழல் இதெல்லாம் தெரியும், பயன்பாட்டு சூழல் தான் தெரியும். ஆனா அளவையில் அமைப்பு முக்கியம். திருக்குறளை நாம புரிந்து கொள்வதற்கு அதனுடைய லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர், ஒவ்வொரு வாக்கியத்தினுடைய அந்த அவருடைய அந்த ஒவ்வொரு குறளுடைய ஒரு தர்க்க அமைப்பு ரொம்ப முக்கியம். அது முக்கியமாக இதுல வருது. அதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். முதல் திருக்குறளே அதுதான், தர்க்கத்துல தான் அமைகிறது. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவான் முதற்றே உலகுங்கிறது எடுத்துக்காட்டு உமை. எடுத்துக்காட்டு உமை என்று சொல்வது தர்க்கத்திலே சொல்ல போனால் அது ஒரு வழி அனுமானம். வழி அனுமானம் என்று சொல்வது அதாவது இன்டைரக்ட் இன்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க. 2 ஸ்டேட்மெண்ட், 2 வாக்கியங்களை சேர்த்து அதிலிருந்து 3வது ஒரு வாக்கியத்தை சிலாஜிசம் என்று சொல்லுவாங்க. அப்போ அதுல வரக்கூடிய அந்த வழி அனுமானத்திலே வரக்கூடிய 2 வாக்கியங்களை சேர்த்து வரக்கூடிய ஒரு 3வது பொருளில் இருந்து, அதாவது 2 வாக்கியம் சொன்னா இப்ப எல்லா மனிதர்களும் இறப்பார்கள், சாக்ரட்டிஸ் மனிதன், எனவே சாக்ரட்டிஸ் இறப்பான் என்று சொல்கிறது அந்த மேற்கத்திய
சில்லாஜிஸ்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க அவங்க. நம்ம இதுல வந்து 5 உறுப்பு அனுமான அளவு, 5 உறுப்புகள். மேற்கோள் என்று சொன்னால் அதாவது பிரதிஜை, எடுத்துக்கொண்ட கருத்து. எடுத்துக்கொண்ட கருத்துன்னு சொன்னா இந்த மலையிலே நெருப்பு இருக்கிறது, அதுக்கு ஏது என்ன? ஏது என்று சொன்னால் புகை இருப்பதனாலே. அதற்கு எடுத்துக்காட்டு என்ன? அதுக்கு எடுத்துக்காட்டு அனாலஜி. இது எடுத்துக்காட்டுங்கிற அனாலஜி, நாட்டு ஓமை. அது நம்ம ஓமைன்னு சொல்றோம், அனாலஜி ஒப்புமை. அடுக்களை போல. அப்ப யாது புகை உள்ளதோ அது நெருப்புடையது, இதுவும் அங்கனம். எனவே இங்கே இந்த மலை நெருப்புடையது என்று சொல்லி மேற்கோள் ஏது. ஏதுங்கிறது அந்த மிடில் டேர்ம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து எடுத்துக்காட்டு. மேற்கத்தி இதுல எடுத்துக்காட்டு வராது, அனாலஜி வராது. அவங்க அனாலஜி வந்து முக்கியமா கருதுறது. ஏன்னா அனாலஜி வந்து ஒப்புமை வந்து தவறாக கூட போய்விடாது. ஒன்றை நான் உப்புமை காட்டும் போது அந்த உப்புமை பகுதி அளவு தான் பொருந்தலாம் அல்லது பொருந்தாமல் இருக்கலாம், வேறு சூழ்நிலையில அதுக்கு இது இருக்காதுன்னு சொல்லி அவன் அனாலஜிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறது. என்ன அனாலஜியை வந்து நம்ம ரொம்ப முக்கியமா எடுக்கிறோம் நம்ம இந்தியன் லாஜிக்கு. உப்புமை எடுத்துக்காட்டு. அப்புறம் உபநயம் நிகமனம், ஏற்றல் முடித்தல் என்பது நம்ம பார்க்கலாம். இதுல இந்த திருக்குறள்ல வந்து மறுபடியும் எடுத்துக்காட்டுவோமே வருது. அதாவது இன்மையுள் இன்மை, நம்ம திருக்குறள் படிக்கிறேன், இந்த முன்னுரையோட நான் சொல்றேன். இதில் எடுத்துக்காட்டு ஓமை இருக்கிறது. அந்த எடுத்துக்காட்டு ஓமைங்கிறது எப்படி வந்து 5 உறுப்பு அனுமான அளவையில் வரக்கூடிய அனாலஜி, ஒப்புமை, எடுத்துக்காட்டு. அந்த எடுத்துக்காட்டு உடன்பாடாகவும் எதிர்மறையாகவும் இருக்கலாம். அதாவது இந்த மழை பெய்திருக்கிறது, ஈரமாக இருக்கிறது ஏது, யாது ஈரமாக இருக்கிறதோ அது தண்ணீரை உடையது, குளம் போல அப்படின்னு சொன்னா உடன்பாடு. இல்லை யாது ஈரம் இல்லாமல் இருக்கிறதோ அது வறண்டிருக்கும் அப்படின்னு சொல்றது தீ போல சொல்லக்கூடியது எதிர்மறை எடுத்துக்காட்டு. எதிர்மறை எடுத்து பேசுவோம். சரி, இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் குறை. 2 வாக்கியம் இருக்கு. இல்ல 2 வாக்கியமும் எடுத்துக்காட்டு ஓமை. எடுத்துக்காட்டு ஒண்ணுக்கு எடுத்துக்காட்டு. முதல்ல திருக்குறளுடைய பொருளை பார்ப்போம். அதாவது இந்த திருக்குறள் வந்து ஒரு எடுத்துக்காட்டு ஓமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எடுத்துக்காட்டு ஓமை எல்லாருக்கும் தெரிஞ்ச எடுத்துக்காட்டுன்னு சொன்னா வெள்ளத்தனை மலரேட்டம் மாந்திரதம் உள்ளத்தனை இது உயர்வு. அது மாதிரி இந்த எடுத்துக்காட்டு ஓமையை பத்தி கொஞ்சம் விரிவா பேசணும்னு நினைச்சா நேரம் இருக்குமான்னு தெரியல, பார்த்துருவோம். இதுல 2 வன்மையுள் வன்மை மடவார் குறைங்கிறதா இந்த அதிகாரத்துக்குரிய கருத்து. அதுதான் மேற்கோள், அதான் ப்ரொபோஷன், மெயின் ப்ரொபோஷன். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இன்மையுள் இன்மை விருந்தொரால். இவளோட பெரிய தொல்லை நமக்கு. கதவை சாப்பிட்டா சாப்பிட்டு போகணும். யார் சார் யாரோ பேசுறாங்க? சரி, உரையை சொல்றேன் நானு. மணக்குடவர் என்ன சொல்றாருன்னா, மணக்குடவர் உரை கொஞ்சம் நாம வழக்கமான உரைகள் இருந்து வித்தியாசமா இருக்கு. அதனால முதல்ல பரிமையாளர்கள் சொல்லிட்டு அப்புறம் நான் போறேன். பரிமையாளர்கள் சொல்றாரு, இன்மையுள் இன்மை விருந்து ஒரால். ஒருவனுக்கு வறுமையுள் வைத்து வறுமையாவது விருந்தினரை ஏற்றுக்கொள்ளாது நீங்குதல். இன்மை அப்படிங்கிறதுக்கு வறுமை, விருந்து அப்படிங்கிறதுக்கு விருந்தினர், ஒரால் என்பது நீக்குதல், ஒருவுதல், தொழிற்பெயர். எனவே இது வந்து ஒரு வகையான பெயர் பயனில் உள்ள வாக்கியம். அதாவது இன்மையுள் தரித்திரத்துல தரித்திரம் விருந்தினர்களை ஏற்றுக்கொள்ளாத அல்லது அவர்களை ஓம்பா. இன்மையுள் இன்மை விருந்து ஒரால். ஒருவனுக்கு வறுமையுள் வைத்து வறுமையாவது விருந்தினரை ஏற்றுக்கொள்ளாது நீக்குதல். விருந்தினரை, அதாவது வசதி இருந்தும் விருந்தினரை பேணாமை தரித்திரத்துல தரித்திரம். அதாவது அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, பொருள் இருந்தும் அதை செய்யாதது, பொருள் உடைமை இருந்தும் விருந்தினரை பேணாமை பொருள் இல்லாததுக்கு சமம் என்று அர்த்தம். அது எப்படின்னு சொன்னா அது வந்து எடுத்துக்காட்டு. பேரலன். ஏன்னா இந்த கருத்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது முன்னாடியே. அதனால அவர் வந்து ஒரு மாட்டேறு பண்றாரு. திருக்குறள்ல மாட்டேறு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். முன்னாடி சொன்ன கருத்தை அவர் இங்க வற்புறுத்தி சொல்லிட்டு அதை எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காரு. ஏன்னா முன்னாடி நான் சொல்லிட்டேன், அது முதல்ல ப்ரொபோஷனா சொல்லியாச்சு. அதாவது உடைமையுள் இன்மை
உடைமையில் உடைமை உடைமையில் இன்மை வருந்தோம்பல், உடைமையில் உடைமை விருந்தோம்பல், ஓம்பா மடமை மடவார்கன் உண்டு என்று அங்க சொல்லியிருக்கிறார். நம்ம அதை பண்ணி பார்க்க போறோம். எனவே ஒருவனுக்கு வறுமையுள் வைத்து வறுமையாவது விருந்தினை ஏற்றுக்கொள்ளாது நீக்குதல். சரி, அப்போ இங்க முக்கியமான இந்த அதிகாரத்தினுடைய தலைப்பு வந்து பொறுமையை பத்தி பேசுகிறார். பொறுமைனா பொறையை பத்தி பேசுகிறேன். பொறை அப்படிங்கிறதுக்கு நச்சினாருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் சொல்லியிருக்காரு. பொறையனப்படுவது போற்றார் பொறுத்தல்ங்கிறதுக்கு பொறையனப்படுவது தம்மை எதிர்க்கிறவர்களை பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு எல்லாரும் பொறுத்து சொல்லுவாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, பொறையனப்படுவது பகைவர்களை அடக்கும் காலம் வரும் வரை பொறுமையாக இருத்தல், இந்த ஒரு பொருள் சொல்றாரு. அது நம்ம அது பிறகு பேசுவோம். எனவே பொறை அப்படிங்கிறதுக்கும் நிறை அப்படிங்கிறதுக்கும் எப்படி எல்லாம் பொருள்கள் வேறுபட்டு இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். வன்மையுள் வன்மை மடவார் பொறை. அதுபோல வன்மையுள் வைத்து கவனிச்சுக்கங்க, வைத்துங்கிற சொல்றாரு. வைத்து வன்மையுள் வறுமைன்னு சொன்னா போது வறுமையுள் வறுமை அல்லது வன்மையுள் வன்மைன்னு சொன்ன போது வைத்து என்ற ஒரு சொல்லுருவை சேர்த்து சொல்லுகிறார். நம்ம அதை பத்தி நான் பிறகு பேசுறேன். எனவே அதுபோல வன்மையுள் வைத்து வன்மையாவது அறிவின்மையால் மிக்க செய்தாரை பொறுத்தல். எனவே மடவார் அறிவின்மையால் மிகை செய்தார், அறிவின்மையால் மிகை செய்தார், அதான் மடவார் பொறுத்தல். மடவார் பொறை, மடவார் அறிவின்மையால் மிகை செய்தார்னு அவர் எடுக்கிறார். பொறுத்தல் இது எடுத்துக்காட்டு உமை. அறனல்லாத விருந்து சொல்றாரு, அறனல்லாத விருந்து பொருளுடைமை ஆகாது. அறனல்லாத விருந்து ஒரால் விருந்தை நீக்குதல் அறனல்லாத பொருளுடைமை ஆகாது. அதாவது விருந்தை பேணுவது என்பது அறம், அந்த அறத்தை செய்யாத பொருளுடைமை ஆகாது போல அந்த விருந்து பேணாமை பொருளுடைமை ஆகாதுவார் போல மடவார் பொறையும் மென்மையாகாதே திறந்து விட்டுட்டு போயிடுறேன். எழுந்தது மூடிட்டே இருக்குவா. யாரு ஐயா? மாதையன் அவருக்கும் செய்தி சொல்லணும். மாதையன் சார் மியூட் பண்ணிக்கங்க. பண்ணிட்டாரு, தொடரலாம். மடவார் பொறையும் மென்மையாகாதே வன்மையாம் என்பது கருத்து. எனவே மடவார் பொறையும் வன்மையுள் வன்மைன்னு சொன்னாரு. அந்த அவர்களை பொறுத்து கொள்வது மென்மையாகாது, பலவீனம் இல்லை, அது வன்மையாம் இருக்கிறது. அது என்னங்கிறத நான் அப்புறம் விளக்குறேன். இப்போ இந்த திருக்குறளை இவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு. ஆனா மணக்குடவர் வித்தியாசமா பொருள் சொல்லியிருக்காரு. இதை சொல்லிட்டு சொன்னாதான் புரியும் இருக்காரு. அவர் சொல்ற வலியின்மையுள் வைத்து வலியின்மையாவது புதுமையை நீக்காமை. எனவே இந்த சொல்லுக்கெல்லாம் அவர் சொல்லி இன்மை அப்படிங்கிறதுக்கு இந்த வன்மை என்ற சொல்ல முன்னாடி கொண்டு வரும். வன்மையின்மை, வன்மையின்மை, அதாவது வலி இன்மை. வலிங்கிறது நம்ம பெயின்ங்கிற அர்த்தம் இல்லை, வேதனைங்கிற அர்த்தம் இல்லை, வலிமை, பலம், ஸ்ட்ரென்த். அதாவது பலம் இல்லாமை வைத்து அப்படிங்கிறத இவரும் பயன்படுத்துகிறார். வைத்து என்பது சொல்லுருவு. இன்றைக்கு நான் ஊர்ல அவரை பார்த்தேன்னு சொல்றது மற்ற வழக்குகள் இருக்கும். ஊரில் நான் அவரை ராஜகோபாலை பார்த்தேன், நல்ல மாதையனை பார்த்தேன்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இது மற்ற டைரக்டர். ஆனா மதுரை பகுதியில் உள்ள அந்த டைரக்டர் பார்த்தா மதுரையில வச்சு அவரை பார்த்தேன். நான் நினைக்கிறேன் திருநெல்வேலியிலேயே அங்கெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வைத்து என்ற ஒரு சொல்லு மலையாளத்துல இருக்குது. அவனை வச்சு கண்டு எப்படி சொல்லி அதை வச்சு வைத்து என்ற ஒரு சொல்லுருவு இருக்கு. அதாவது 7ஆம் வேற்றுமை சொல்லுருவாக இது வருகிறது. இதை மணக்குடவரும் பயன்படுத்துகிறார், பரிமையாளர்களும் பயன்படுத்துகிறார். சரி, எனவே வலிமையுள் வலிமையின்மை, வலிமையின்மையுள் வலிமையின்மையாவது, அதாவது இன்மை அப்படிங்கிறதுக்கு அந்த வலி என்ற அந்த சொல்லை கொண்டு இங்க விளக்கு மாதிரி அதை காட்டி அதை இது கூட சேர்க்கிறார். புதுமைன்னு எடுக்கிறார். விருந்து அப்படிங்கிறதுக்கு புதுமை அப்படின்னு எடுக்கிறார். புதுமையை நீக்காமை, ஒருவுதல் தொழிற்பெயர். ஒரால் அப்படிங்கிறதுக்கு எதிர்மறையாக பொருள் விடுறது. ஒருவுதல் நீக்குதல். இப்போ ஒரால்னு சொன்னா எதிர்மறை எடுக்கிறார், தொழிற்பெயராக எடுக்கிறாரு. எடுத்து நீக்காமை. அப்போ புதுமையை நீக்காமை அப்படின்னு சொன்னா புதுமையை நீக்காமை பலவீனங்களில் ஒன்றுன்னு சொன்னா புதுமையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அர்த்தமாகிவிடும்.
புதுமையை ஏற்றுக்கொள்ளுதல், புதுமையை நீக்காமல் ஏற்றுக்கொள்ளுதல், நீக்காமல் இருப்பது பலவீனம். நீங்க புதுமையை ஏற்றுக்கொள்ளுதல் பலவீனம்னு சொன்னா புதுமையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற ஒரு கருத்து வருகிறது. அது பொருத்தமான கருத்தாக படல. நம்ம அதை பிறகு விவாதிக்கலாம். எனவே வலிமையுள் வைத்து வலிமுடைமையாவது அறியாதாரை பொறுத்தல், மடவாரை பொறுத்தல் சொல்லிட்டு. அப்போ இப்ப மறுபடியும் நம்ம போறோம். மறுபடியும் புதுமை என்றதுக்கு அவர் விளக்கம் சொல்றாரு. புதுமை என்றது கேட்டறியாதது. கேட்டறியாததை நீங்கள் நீக்காமல் ஏற்றுக்கொள்றது உங்களுடைய பலவீனத்தை காட்டும். கேட்டறியாது நமக்கு தெரியாததை அப்படியே நீங்க ஏற்றுக்கொள்றது உங்களுடைய பலவீனத்தை காட்டும்னு சொல்றாரு. அது எப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் பொறுமைங்கிறாரு, பொறுத்து கொள்ளுதல். நீக்காமைங்கிறது பொறுமை. அப்படி சொல்றாரு. அதாவது மென்மையுள் மென்மை புதுமையை கேட்டறியாது நீக்காது பொறுத்தல். அதாவது புதுமையை நீக்குதல் வன்மை, இது பொருத்தமாக இல்லை. அப்போ புதுமையை நீக்குதல் தான் வன்மை அப்படிங்கிற, புதுமையை ஏற்றுக்கொள்ளாமை தான் வன்மை என்ற சொல் கருத்து அவ்வளவு பொருத்தமாக படல. சரி, இப்ப நம்ம இதை விட்டுட்டு அடுத்தது போவோம். எடுத்துக்காட்டு உண்மை. இதுல எடுத்துக்காட்டு உண்மை விளக்குறதுக்கு முன்னாடி நம்ம மற்றவர்கள் என்ன சொல்றாருங்கிறத சொல்றேன். இந்த ரெண்டு கருத்தையும். வறுமையுள் வறுமை விருந்தினரை போற்றாமல் நீக்குதல், வல்லமையுள் வல்லமை என்பது அறிவிலார் தீங்கு செய்தலை பொறுத்தல். அது நமக்கு நேரடியான பொருள். நாமக்கல் கவிஞருடைய இல்லாமையிலும் இல்லாமல் விருந்தினரை உபசரிக்க தவறுவது, வல்லமையிலும் வல்லமை அறிவில்லாதவர்கள் செய்து விட்ட குற்றத்தை பொறுத்துக் கொள்ளுதல். இது எளிய முறையில இருக்கு. இதனுடைய வாக்கியமைப்பு பார்த்தீங்கன்னா, வன்மை இன்மையுள் இன்மை விருந்தோரால். வன்மையுள் வன்மை மடவார்குறைங்கிறது மணக்குடவுடைய வாக்கியம். வறுமையில் உள்ள வாக்கியமைப்பு நேரடியா இருக்கு. இன்மையுள் இன்மை விருந்தோரால், வன்மையுள் வன்மை மடவார்க்கு. இதுல முதல்ல அந்த எடுத்துக்காட்டு உண்மையை விளக்கிட்டு நான் ரெண்டாவது அவர் சொல்லியிருக்கக்கூடிய 80 கருத்துன்னு இருக்கு இல்லையா, 80 கருத்துங்கிறது டைரக்ட் இன்ஃபரன்ஸ். இது எடுத்துக்காட்டு உண்மைங்கிறது இன்டைரக்ட் வழி அனுமானம். சரி, இப்ப நம்ம இது அளவமைப்பு பார்க்கலாம். இது எடுத்துக்காட்டு உண்மைன்னு சொல்லியிருக்காரு. எடுத்துக்காட்டு உண்மை பல வேளைகளை ஏதுவை உட்கொண்டும் உய்த்துணரும்படியும் அமையும். இதை பத்தி நான் விரிவாக பேசியிருக்கிறேன். நான் 5 உறுப்புகளை பற்றி சொன்னேன். இப்போ வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. நிலத்தியல்பால் நீர் இருந்து அற்றாகும் மாந்தருக்கு எனத்தியல்பதாகும் அறிவு. இதெல்லாம் எடுத்துக்காட்டுவோம். இப்போ எடுத்துக்காட்டுவோமையை பார்த்தீங்கன்னா அந்த 5 உறுப்புகளை சொன்னேன். இந்த 5 உறுப்புல ஏது பல வேளைகள்ல இந்த முதல் திருக்குறள்ல ஏது இருக்காது. ஆனா சில ஸ்டேட்மெண்ட்ல ஏது உட்கொண்டு இருக்கும். உதாரணமா பாத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். அதாவது ஏது உட்கொண்டதுக்கு எடுத்துக்காட்டு என்ன? ஏது உட்கொண்டது ஏது உட்கொண்ட திருக்குறளே இருக்குது. அதாவது மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு இந்த மூன்றும் உள்ளதுங்கிறது நிலத்தியல்பால் நீர் திரிந்து அற்றாகும் மாந்தருக்கு இனத்தியல்வதாகும் அறிவு. இதுல மூன்றுமே இருக்கிறது. மேற்கோள் இருக்கிறது, ஏது இருக்கிறது, எடுத்துக்காட்டு இருக்கிறது. மாந்தருக்கு இனத்து இயல்வதாகும் அறிவு, அது இயல்பாலே தெரியும் அப்படிங்கிற ஏது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மேற்கோள் இருக்கிறது, ஏது இருக்கிறது, எடுத்துக்காட்டு இருக்கிறது. 2 மட்டும் உள்ளது பார்த்தீங்கன்னா, அதாவது ஏது இருக்காது. பகல் வெல்லும் கூகை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இதுக்கு ஏது என்னங்கிறது சொல்லப்படவில்லை. வேந்தற்கு பொழுது வேண்டும், ஏது வெளிப்படவில்லை. கூகை காக்கை பகலில் வெல்லும். அது பொழுது வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பொழுதுல பொழுது அவங்க இருக்கிற நேரம் ஒருவருக்கு அவர் அந்த செயலை செய்கின்ற நேரம் அவருக்கு வன்மையாக மாறும் என்ற ஏது இங்கு சொல்லப்படவில்லை. அகர முதல இதுங்கிற ஏது இல்லை. இப்படி ஏதுவை உட்கொண்டும் இருக்கும், ஏதுவை உட்கொள்ளாமல் இருக்கும். அது சொல்றதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். எனவே இந்த எடுத்துக்காட்டு உண்மையில சில எடுத்துக்காட்டு உண்மையில மேற்கோள் இருக்கும், ஏது இருக்கும், எடுத்துக்காட்டு இருக்கும். சிலதுல மேற்கோள் இருக்கும், எடுத்துக்காட்டு மட்டும்தான் இருக்கும். ரெண்டும் இருப்பதுதான் அதிகம். எனவே இங்க
இந்த எடுத்துக்காட்டு ஊமை ஏதுவி உட்கொள்ளாத ஒரு ஊமையாக இருக்கிறது. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது விருந்தொரால் இன்மையுள் இன்மை, மடவார்ப்பறை வன்மையுள் வன்மை. மடவார்ப்பறை வன்மையுள் வன்மைங்கிறது தான் மெயின் ப்ரொபோஷன். அதான் மேற்கோள், அதான் பிரதிஜை சமஸ்கிருதத்துல எடுத்த மெயின் ப்ரொபோஷன். அதுக்கு ஏது நாம தான் உட்கொள்ள வேண்டும். ஏனென்றால் மடவாரை பொறுத்துக்கொள்ளல் அறிவுடைமையின் ஆற்றலை உணர்த்தும். மடவாருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். சொல்றேன். மடவார் பொறை வன்மையுள் மண்மை. சரி, மடவார். சரி, அதான் மெயின் ப்ரொபோஷன். ஏனென்றால் மடவாரை பொறுத்து கொள்ளல் அறிவுடைமையின் ஆற்றலை உணர்த்தும். அவருடைய என்ன சொல்றது, ஒரு இந்திரிய நிகிரகம் அப்படின்னு சொல்றாங்களே, பொறுப்புலன்களை அடக்கக்கூடிய ஆற்றல். அந்த அடக்கக்கூடிய ஆற்றலை விட ஒரு பெரிய அறிவாற்றலை அடக்கத்தை குறிக்கிறது, தன்னுடைய அடக்கத்தை காட்டுகிறது. முட்டாள்களை பொறுத்துக் கொள்வது என்பது மிகப்பெரிய ஆற்றல் என்று அவர் சொல்றார். அதான் ஏது, அது அவருடைய ஆற்றலை உணர்த்தும் என்பது அதனுடைய ஏது. எப்படி மலையிலே நெருப்பு இருக்கிறது, அங்கே புகை இருக்கிறதுனால. எனவே இவர்கள் ஆற்றலுடையவர்கள். ஆற்றல் இந்திரிய பொறிபுலன்களை அடக்கிய அறிவுடைமையினாலே ஆற்றல் பெற்றவர்கள். அதனாலதான் அவர்கள் அந்த பொறையை உட்கொண்டிருக்கிறார்கள், பொறுமையை உடையவர்களாக, பொறையுடைமையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களுக்கு வன்மையை தருகிறது. எடுத்துக்காட்டு என்ன அதுக்கு? விருந்தொரால் பொருளோட. அடுத்தது எடுத்துக்காட்டு என்னன்னா, அதுக்கு எடுத்துக்காட்டு எப்படி நிலத்து வெள்ளத்தனைய மலர்நீட்ட மாந்தர்தம் உள்ளத்தனைய துயர்வு. மாந்தர்தம் உள்ளத்தனைய துயர்வு அதுக்கு எடுத்துக்காட்டு வெள்ளத்தனைய மலர்நீட்டம். அது போல விருந்தை நீக்குதல் பொருளுடைமை ஆகாது பொருளின்மை ஆவது போல விருந்தொரால் இன்மையுள் இன்மை என்று அது அனாலஜியா சொல்றேன். இட்ஸ் அன் அனாலஜி, இட்ஸ் நாட் ஓமைங்கிறது, இது அனாலஜி, உண்மை சொல்றேன். எனவே இதுவும் அங்கன இது அப்படி இருக்கிறதுனால இது ஆற்றல். அது அப்ப இந்த எடுத்துக்காட்டு எதிர்மறை எடுத்துக்காட்டு. இது வைதன்மயம்னு சொல்லலாம், வைதர்மம் எதிர்மறை வெதிரேக எடுத்துக்காட்டு. வைதன்மய திருஷ்டாந்தம். சாதன்மயம்னா உடன்பாட்டில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு. இது எதிர்மறை எடுத்துக்காட்டு. எப்படி விருந்தினரை பேணாமை அவனுடைய பொருளுடைமை ஆகாது பொருள் இன்மை ஆவது போல இங்கே மடவாரை பொறுத்து கொள்ளுதல் பலவீனம் அல்ல, வன்மை இன்மை அல்ல, வன்மை மென்மை அல்ல, வன்மை என்று அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது ஐந்துறுப்பானமான இப்படி விளக்க வேண்டும். எனவே அதே மாதிரி இரண்டாவது திருக்குறளையும் நம்ம ரெண்டாவது இப்போ நீங்க விருந்துரால் வெண்மையுள் இன்மை அப்படிங்கிறதையும் நாம இதே மாதிரி ஐந்துறுப்பாக அமைத்து விளக்கி இதே நாம எடுத்துக்காட்டாகவும் சொல்லலாம். ரெண்டையும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு விளக்கம், இப்படி ஒரு விளக்கம். அப்போ இந்த விருந்துரால் இன்மையுள் இன்மை அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு சொன்னா, உடமையுள் இன்மை விருந்தோம்பல், உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பாம் அடமை. விருந்தோம்பல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு விருந்தோம்பல் ஓம்பாம் அடமை உடமையுள் இன்மை. அங்கு உடமையுள் இன்மைன்னு சொல்றாரு. இதே கருத்தை அங்க சொல்லியிருக்கிறார். அதாவது ஒருத்தன் பொருள் உடைமையை பெற்றிருக்கிற போது அது தரித்திரமாக இருக்கிறது, அவன் விருந்தினரை பேணாமல் இருக்கிற போது தரித்திரமாக இருக்கிறது. அந்த கருத்து தான் இங்க மறுபடியும் திரும்ப சொல்றார், எடுத்துக்காட்டாக சொல்றார். அது மடவார்கள் உண்டுன்னு அங்கேயும் சொல்லியிருக்கிறார். விருந்தோம்பல் அதிகாரத்தில் சொன்ன கருத்தை இங்கே அவர் அனாலஜியாக சொல்லி இந்த பொறை உடைமையை பற்றி உள்ள விளக்கத்துக்கு அதை சொல்லுகிறார். அதை என்ன சொல்றார்? வன்மையுள் வன்மை மடவார் பொறை, இன்மையுள் இன்மை விருந்து. அங்க உடைமையுள் இன்மைன்னு சொன்னாரு, இன்மையுள் இன்மைன்னு சொல்றாரு. இன்மைகளில் எல்லாம் இன்மை, அது உடைமை இருக்கிற போது தரித்திரமாக இருக்கிறது, அது இன்மை இருக்கிற தரித்திரங்களிலே மிகவும் தரித்திரமானது இன்னொரு கருத்தை சொல்றார். எனவே அந்த கருத்தை தொடர்படுத்தி சொல்கிறார். எனவே இந்த திருக்குறளில் அந்த மாட்டை செய்தது போல ஒரு நுட்பத்தை நாம் பார்க்க மாட்டோம். அடுத்தது இரண்டாவது, இந்த திருக்குறள்ல அவர் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கார் என்பது கருத்துன்னு ஒண்ணு சொல்லியிருக்கார். கருத்து என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா,
அறனல்லாத விருந்து ஒரு ஆள் பொருளுடைமை ஆகாதவாறு போல மடவார் பொறையும் மென்மையாகாதே வன்மையாம் என்பது கருத்து. அதாவது விருந்து ஒரு ஆள் இன்மையுள் இன்மை என்று சொன்னால் அதிலிருந்து நாம பெறுகின்ற இன்னொரு சென்டென்ஸ் என்னன்னு சொன்னா, அறம் செய்வான் துறக்கம் புகும்னு சொன்னா மரம் செய்வான் நரகம் புகும்னு நாம வருவித்துக் கொள்கிறோம். அதுதான் குறிப்பு என்று சொல்லுவோம், இனம் என்று சொல்லுவோம். அதுதான் நேர் அனுமானம். காக்கைகள்லாம் கருப்புன்னு சொன்னா வெள்ளைக்காக்கை ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். அது மாதிரி அப்போ விருந்து ஒரு ஆள் இன்மையுள் இன்மை, விருந்தினரை தவிர்தல் தரித்திரங்கள்ல தரித்திரம்னு சொன்னா அறனல்லாத விருந்து ஒரு ஆள் பொருளுடைமை ஆகாது. எனவே நீங்க விருந்தை நீக்குதல் பொருளுடைமை ஆகாது, அது உடைமையுள் இன்மையாகும் என்ற 89வது சொன்ன கருத்தை நாம பெறுகிறோம். தான் கருத்து. இந்த கருத்துங்கிறது எனவே இந்த திருக்குறள்ல 2 சென்டென்ஸ்லயும் இன்னும் 2 சென்டென்ஸ் எடுத்தீங்கன்னா அது குறிப்பு அல்லது கருத்து என்று சொல்லப்படுகின்ற நேரனுமானம், 2 சேர்ந்து இருக்கக்கூடிய வழி அனுமானம். மடவார் பொறை வன்மையுள் வன்மை, மடவார் பொறையும் மென்மையாகாது. முட்டாள்களை பொறுத்துக் கொள்வது பலவீனம் அல்ல என்று ஒரு கருத்தை நம்ம பெறுகின்றோம். அதுவும் அதான் கருத்து என்று சொல்லியிருக்காரு. அதை குறிப்பெச்சம்னு சொல்லுவாங்க. சரி, எனவே இது எப்படின்னு சொன்னா கருத்துக்களை 10 புத்தாக தொகுக்கிற போது ஒரு அதிகாரத்தை அடங்காத கருத்தை பிற அதிகாரங்களை இடம்பெற செய்தல்ங்கிற ஒரு கருத்து. அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு. அது ரொம்ப விளக்கறதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அரிதூர் அறியாமை கண்டற்றால் அப்படிங்கிற திருக்குறள் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ஒரு கருத்துக்கு கருத்தை சொல்லக்கூடிய திருக்குறள்கள் பல இருக்கின்றன. அதில் சில எடுத்துக்காட்டுகள் உவமைகளாக இருக்கின்றன. அந்த எடுத்துக்காட்டுகள் உவமைகளுடைய ஆட்சியெல்லாம் நான் ஓரளவு வகைப்படுத்த முயற்சி செய்திருக்கிறேன். அதை பற்றியெல்லாம் பேசல நான், அதுக்கு நேரம் இல்லாதனால். எனவே இந்த எடுத்துக்காட்டு உவமையை 10 பேர்ல 11 பேர் 12 பேர்ல சொல்றாங்க. அதெல்லாம் நான் முதல் வகுப்பிலேயே விளக்கினேன். அகர முதல் எழுத்தலாம்ங்கிற திருக்குறள் சொல்கிற போது விளக்கினேன். எடுத்துக்காட்டு உவமை, மறுபொருள் உவமை, எதிர்பொருள் உவமை, நிதர்சன அலங்காரம், இசை எச்சம், குறையாவுமம், சுட்டி கூறாவுமை, வேறுபடந்த உவம தோற்றம், திருஷ்டாலந்த அலங்காரம், தொடர்மூல் தனி, பிம்ப பிரதிபிம்பவாதம் இதெல்லாம் நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். எனவே இதோடு இந்த அளவை நிறுத்தி கொண்டு நம்ம அடுத்ததுக்கு போகலாம்னு நினைக்கிறேன். அளவுகளை பற்றியெல்லாம் நாம் விரிவாக பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஞானமான அளவை பற்றியும் பேசுறதுக்கு நேரம் இல்லை. எனவே இந்த திருக்குறளுடைய அமைப்பை பற்றி சொல்லுகிற போது இந்த எடுத்துக்காட்டு உவமை என்பது ஒரு முக்கியமான ஒரு அளவியல் முறையிலே அவர் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதன் மூலமாக பல ஆழமான உட்கருத்துக்களை நாம் குறிப்புகளாலே பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது ரொம்ப முக்கியம். அது திருக்குறளை விளங்கிக் கொள்வதற்கு, உயர்நிலையிலே விளங்கிக் கொள்வதற்கு இது இத்தகைய ஒரு விளக்கம் பயனுடையதாக இருக்கிறது நான் நினைக்கிறேன். எனவே அதோட நான் நிறுத்திக்கிறேன். அடுத்தது அந்த திருக்குறள்ல 2வது இந்த இன்மை அப்படிங்கிறதுக்கு வலியின்மை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இன்மைங்கிறதுக்கு தரித்திரம் வறுமை அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் வலியின்மைன்னு சொல்றாரு. காளிங்கர் இனிமை என்று கூட அவர் சொல்றாரு. இனிமையுள் இனிமை சொல்றாரு. இன்மையுள் இன்மை விருந்தொரால், விருந்தை வரவேற்றல், தவறாது வரவேற்றல் என்று ஒரு அர்த்தத்தில் இருக்கு. இனிமையுள் இன்மை விருந்தினரை ஏற்றுக்கொள்ளுதல் என்று ஒரு பொருள் சொல்றாரு காளிங்கர். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத பத்தி தண்டவாளத்தை சரியா பேசியிருக்காரு பாருங்க. எனவே விருந்துங்கிறது விருந்தினர் புதுமை என்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஒராள் என்ற வடிவம், இது இந்த இடத்துல ஒரு முக்கியமான கருத்து சொல்ல வேண்டும். ஒராள் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளாது நீக்குதல். அவர் நீக்காமைன்னு சொல்றாரு, நீக்குதல்னு அவர் சொல்றாரு. நீக்குதலுக்கு தொழிற்பெயராக இருக்கிறார். அவர் எதிர்மறை தொழிற்பெயராக இருக்கிறார். அந்த ஒராள் அப்படிங்கிற வடிவம் தொல்காப்பியத்தில் இருக்கிறது. அது போக வேற புறநானூற்றிலையும் பொருளாற்றுப்படையிலையும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒராள் என்ற வடிவம் மருவியதை நீக்காது ஒழிக என்று சொல்லி அந்த பொருள்ல தொல்காப்பியத்தில் வருகிறது. மருவியது ஒராள். எனவே ஒராள் என்ற வடிவம் தொல்காப்பியத்திலும் சங்க இலக்கியத்தில் உள்ள வடிவம். சரி, வன்மையுள்னு சொல்லியாச்சு. மடவார் அப்படின்ட்டு அறிவின்மையால் மிகை செய்தார் இருக்கிறார். மடவாருங்கிறது முட்டாள்தனமாக கூடுதல் எக்ஸஸ் பண்ணக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரி. பொறை அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கு. அது நான் ரொம்ப அதுக்கு விளக்கத்துக்கு போகல. பொறை அப்படிங்கிறது பொருத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் விளக்குறேன். வயிற்றுங்கிறத பத்தி நான் இப்ப சொன்னேன்.
வருத்து என்பது சொல்லுருவாக பயன்படுத்துகிறார். உரால் வந்து குறள்ல 2 இடங்கள்ல, குறள்லயே 2 இடங்கள்ல வருகிறது. இன்னொரு இடம் திருக்குறள்ல உரால் இன்னொரு இடத்துல வருவேன் சொல்றேன். 2 இடத்துல வருது, திருக்குறளே 2 இடத்துல வருது. திருக்குறளிலே 2 இடங்களில் வருது. சங்க இலக்கியத்தில் உள்ளது. அதன் இலக்கணம் பழையது என்று நாம் பார்க்கிறோம். நீடுபசி உரால் தாரழிந்து உராலின் என்றெல்லாம் வருகிறது. ஊரொரால் உற்றவின் ஒல்காமை இவ்விரண்டின் என்பர் 5 போல் திருக்குறளே வருகிறது. ஊர் ஒரால் என்று இன்னொரு இடத்துலயும் வருகிறது. ஒரால் என்ற உருவுதல் நீங்குதல் அப்படிங்கிற பொருள்ல. ஸோ இந்த இதோடு நிறுத்திட்டு அடுத்தது என்ன சொல்ல வேண்டியிருக்க இலக்கண விஷயங்கள் சொல்லியாச்சு. இந்த இன்மை பற்றி நிறைய இன்மைகளை சொல்றாரு. அறிவின்மை உள் இன்மை, அறிவின்மை இன்மை உள் இன்மை, இன்மையின் இன்னாது உடைமை. மோசமான ராஜா போல இருந்தா இன்மையின் இன்மை, உடைமை இன்மையின் இன்னாது, இன்மையின் இன்னாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இன்மையிலே இன்மைகளுடைய எது இன்னாததுன்னு சொன்னா இன்மையின் அதுதான் தரித்திரம் தான் மிகவும் இன்னாததுன்னு சொல்றாரு. இப்படி அறிவின்மை இன்மை உள் இன்மை தரித்திரம், அதாவது அறியா முட்டாளா இருக்கிறது தரித்திரத்திலையும் தரித்திரம். இது மாதிரி இன்மைகளை பற்றி அவர் பேசுகிறார். சரி, அடுத்த திருக்குறளுக்கு போயிடலாம். அதுலயும் கொஞ்சம் இலக்கண விஷயங்கள் இருக்கு, அதை நான் வேகமா சொல்ல முயற்சி பண்றேன். நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறைவுடைமை இதெல்லாம் வந்து கருத்துக்களை சொல்லக்கூடியதுதான். ஆனா அதுல எவ்வளவு அழகா சொல்லியிருக்காருங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். ஒழுகப்படும் என்பது செயற்பாட்டு வினை. மணக்குடர் என்ன சொல்றாருன்னா, தனக்கு நிறைவுடைமை நீங்காது ஒழிய வேண்டுமானாயின் நிறைவுடைமை நீங்காமை வேண்டின். நிறைவுடைமைங்கிறது சால்வுன்னு இருக்கிறாரு பெருமையாளர். ஆனா இவர் நிறை என்பது காப்பன காத்து கடிவன கடிந்தொழுகும் ஒழுக்கம். பிங்களந்தையில் உள்ள டெபினேஷன் சொல்றாரு. பிங்களந்தையில் உள்ள டெபினேஷன், பிங்களந்தை இப்படித்தான் அது பொருள் சொல்லியிருக்கு. காப்பன காத்து கடிவன கடிந்தொழுகும் ஒழுக்கம். இதே விஷயத்த பரிமையாளர்களும் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, வேற ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. எனவே தனக்கு நிறைவுடைமை நீங்காது ஒழிய வேண்டுவானாயின் பொறையுடைமையை பாதுகாத்து ஒழுக வேண்டும். நிறை என்பது காப்பன காத்து கடிவன கடிந்து ஒழுகும் ஒழுக்கம். செய்ய வேண்டியதை செய்து, காக்க வேண்டியதை காக்க வேண்டும், கடிய வேண்டியவற்றை விளக்க வேண்டியதை விளக்குவதுதான் நிறை என்று ஒரு டெஃபனிஷன். சரி, பரிமையாளர் என்ன சொல்றாருன்னா, சால்புடைமை நடக்கிறார். நிறைவுடைமை இருக்கு. சால்பு என்பது 5 தூண்களாலே நிரம்பியதுன்னு சொல்றாரு. அன்பு நான் ஒப்புரவு என்ற 5 சால்புன்னு சொல்லி அவர் சொல்வார். பிறகு நாம் பார்க்க போறோம். நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் ஒருவன் சால்புடைமை தன்கண் நின்று நீங்காமை வேண்டுவானாயின் நீங்காமையை வேண்டுவானாயின் விரும்புவானாயின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். பொறையுடைமை போற்றி பார்த்து பாருங்க, மணக்குடர் என்ன சொல்லியிருக்காரு, ஒழுகப்படுங்கிறது ஒழுக வேண்டும். படும் என்பதை அவர் செயற்பாட்டு வினையாக எடுக்கிறார். வேண்டும், படும் என்பதற்கு வேண்டும் என்ற பொருள், தகும் வேண்டும் என்ற பொருள் திருக்குறளையே வருகிறது. பரிமையாளர் பொருள் சொல்லியிருக்கார். இலக்கண புத்தில் அதுக்கு உரை சொல்லியிருக்கிறாங்க. இதை பத்தி நான் முன்பு ஒரு உரையில நான் பேசியிருக்கிறேன். எனவே சால்வுடைமை தன்கண் நின்று நீங்காமை வேண்டுவானாயின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். அவனால் பொறையுடைமை தன்கண் அழியாமல் காத்து ஒழுகப்படும். அவனால் ஒழுகப்படும் என்று செயற்பாட்டு வினை பொருளாகத்தான் பரிமையாளர் பொருள் செய்யும். ஒழுகப்படும், it will be followed by him, அவனால். ஆனா அவர் ஒழுக வேண்டும், he has to follow. வேண்டும், படும் என்பது வேண்டும் என்ற பொருளை சொல்லியிருக்கிறார். இதுதான் இங்க இந்த திருக்குறள் முக்கியமான விஷயம். ஏன்னா இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இந்த சின்டாக்ஸ் வந்து கொஞ்சம் நெருடலா இருக்கிறதுனாலதான் பரிமையாளர் இப்படி எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா பார்ப்போம். பொறையுடையானுக்கு அல்லது சால்வே இல்லை என்பதாயிற்று. இது வந்து அவருடைய வழி அனுமானம், நேர் அனுமானம். எனவே சால்வி என்பது பொறையுடையவனுக்குத்தான், பொறையுடையானுக்குத்தான் சால்வி இருக்கிறது என்பது ஒரு கருத்து. இவை 4 பாட்டானும் பொறையுடைமையினு சிறப்பு. 4 நாம் பார்த்த அகழ்வாரைத்தான் இதுவரைக்கும் உள்ளது. பொறையுடைமை சிறப்பு கூறப்பட்டது என்று பார்க்கிறோம். இதுல தற்கால ஆசிரியர்கள்ல வரதராஜனார் நிறைவுடையவனாக இருக்கும் தன்மை தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டினால்
பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும். சரி, நிறைங்கிறது என்னன்னு விளக்கம் சொல்லல. பெருந்தன்மை நீங்காதிருக்க வேண்டும், பொறுக்கும் தன்மையை போற்றிக் கொள்க. இது எளிய உரை, மாணிக்கவாசகருடைய உரை. இதனுடைய வாக்கியம் நேரடியான வாக்கியம்தான். நிறைவுடைமை நீங்காம வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் என்ற வாக்கியம். எனவே நிறைவுடைமைங்கிறதுக்கு ஒருவன் சால்வுடைமை என்று பரிமையாளர் சொல்ல, காப்பன காத்து கடிவன கடிந்து ஒழுகும் ஒழுக்கம் என்று மனக்குழவர் பின்கலந்தை மேற்கோள் காட்டுல அந்த கருத்தை சொல்லியிருக்காரு. நீங்காமை அப்படிங்கிறதுக்கு தன்கண் நின்று நீங்காமை, தன்கண் நின்றுங்கிறதுக்கு 5ஆம் வேற்றுமையாக பொருள் கொண்டிருக்கிறாரு. தனக்கு நீங்காத ஒழிய என்று மனக்குழவர் பொருள் கொண்டிருக்காரு. நீங்காத ஒழிங்கிறது நீங்காமைங்கிறது அவர் நீங்காது என்று எதிர்மறை வினையச்சமாக கொண்டிருப்பாரோ என்று தோன்றுகிறார். சரி, வேண்டின் வேண்டுவானாயின் வினையச்சம். பொறையுடைமை, இது அவனால் பொறையுடைமை, அவனாங்கிறத கொண்டு வர்றார். போற்றி தன்கண் அழியாமல் காத்து ஒழுகப்படும் என்பதை அவர் செயற்பாட்டு வினை விகுதியாக எடுக்கிறார். ஆனால் வேண்டும் என்ற பொருளிலே மனக்குழவர் இருக்கிறார். இலக்கண புத்தில் இருக்கிறது. நம்முடைய பரிமையாளரும் படும் என்பதற்கு வேண்டும் என்ற பொருள் சொல்லியிருக்கிறார். எங்க சொல்லியிருக்காருங்கிறத நான் சொல்லி நிறைய பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அதை சொல்லிடலாம் நினைக்கிறேன். உதாரணம் பாருங்க, செடி நன்றாக வளர உரம் போடப்படும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் சிரமமான வாக்கியம்தான். உதாரணமா, செடி நன்றாக வளர உரம் போடப்படும், போட வேண்டும்னு அர்த்தம். முகத்தின் இனிய நகா அகத்து இன்னா வஞ்சரை அஞ்சப்படும் அப்படிங்கிறது அஞ்ச வேண்டும் என்று பொருள் சொல்லியிருப்பார் பெருமையாளர். வஞ்சரை அஞ்சப்படும், அஞ்ச வேண்டும் சொல்லியிருப்பாரு. இதே பொருளை இலக்கண பொறுத்து ரொம்ப விரிவா எடுத்து பேசியிருக்கிறது. படு என்பதை பற்றி ஒரு விரிவான, நான் போன முறை சொன்ன மாதிரியே நம்ம பழைய இலக்கணங்கள் சொல்லாத இலக்கணங்களை அல்லது புதிதாக வளர்ந்த இலக்கண செய்திகளை பிற்கால இலக்கணங்கள் சொல்லியிருக்கிறார்கள் நன்னூலுக்கு பிறகு. எனவே நாம நன்னூலோட நிறுத்திக்கிறோம். நன்னூல் ஒரு காலகட்டத்தினுடைய பழைய இலக்கணம். நன்னூலை மட்டும் படித்து தமிழை புலமை பெறுவது கடினம். தொல்காப்பியத்தை கற்க வேண்டும். பிற்கால இலக்கண நூல்களையும் கற்றால்தான் ஓரளவுக்கு நமக்கு பிற்காலம் வரைக்கும் உள்ள தமிழ் வளர்ச்சியினுடைய செய்திகளை விளங்கி கொள்ள முடியும். அப்போ இந்த இலக்கண புத்தி இதை பத்தி ரொம்ப விரிவான இலக்கணம் சொல்லியிருக்காங்க. அதை நான் போகல. சாமி வேலாயுதனார் கூட படும் என்பதற்கு தகும் என்ற பொருளை அறிந்துள்ளார். அவர் சொல்லியிருக்கிற பொருள்ல படும் அப்படிங்கிறதுக்கு பாருங்க, படும் அப்படிங்கிறதுக்கு பொருள் சொல்லியிருப்பாரு. கிரியா சொல்லியிருக்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன், நான் அதுக்கெல்லாம் போகல. காரியத்தனக்கு அவராக சொல்லியிருக்கிறாரு. சுவாமிநாத தேசியர் ரொம்ப விரிவாகவே சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா படும் என்பது செயற்பாட்டு வினை என்ற பொருளில் அன்று இந்த இடத்துல மனக்குடவர் வேண்டும் என்ற பொருள் சொல்கிறார். ஆனால் பரிமையில் அழகிறதை படும் என்று சொல்கிறார். அதனால அவனால் என்ற கருவி வேற்றுமை கொண்டு வருகிறார். அதற்கு காரணம் அந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி செடி நன்றாக வளர வேண்டும் என்றால் உரம் போடப்படும் என்பது கொஞ்சம் நெருடலான வாக்கியமா இருக்கு. ஆனால் வாக்கியம் ஓகே, இலக்கண வாக்கியம் தான். ஆனால் இது ஒரு முருகலான வாக்கியம் மாதிரி இருக்குது. எனவே அந்த மாதிரி அதை நினைத்து அதை ஒரு செயற்பாட்டு வினையாக பொருள் சொன்னாரா என்று எனக்கு தெரியல. நம்ம யோசிக்கணும். இதுல நிறை அப்படிங்கிற சொல்ல மட்டும் சொல்லி நான் இதை நிறுத்தலாம்னு நினைக்கிறேன். நிறை அப்படிங்கிறதுக்கு பல பொருள் இருக்கு. நிறை அப்படிங்கிறதுக்கு தொழிற்பெயராக திருக்குறளிலேயே நிறை என்பது மறை பிறர் அறியாமைன்னு இந்த திருக்குறள் வருகிறது. சால்பு இந்த திருக்குறள் இருக்கிறது. கற்பு என்று இருக்கிறது, நிறை காக்கும் காப்பு. அப்புறம் நிரம்பிய பொருள் இருக்கிறது, நிறையெழிதல் என்ற பொருள் இருக்கிறது. எனவே நிறை என்பதற்கு பல பொருள் இருக்கின்றன. இதை சால்பு என்று இவர் கொண்டிருக்கிறார். நிறைய நெஞ்ச கற்பு நெறியில் நிறுத்தல் பரிமையாளர் அங்க சிறைகாக்கும் காப்புல சொல்றாரு. இந்த திருக்குறள் நம்ம தமிழ் லெக்சிக்கல்ல பார்த்தீங்கன்னா அதாவது மனத்தை கற்பு வழியில் நிறுத்துகை நிறை ஒரு பொருள். அப்புறம் ஆடு குணங்கள், ஆண் மக்களுடைய குணங்களிலே ஒன்று. ஆடு குணங்கள் நான்கள் அறிவு நிறை ஓர்ப்பு கடைப்பிடி. நான்களின் ஒன்றான காப்பன காத்து கடைவன கடியும் திண்மை என்ற ஆண்மை குணங்களில் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு மறை பிறர் அறியாமை கலித்தொகையில வருகிறது.
அதாவது பிறரை நான் பெட்ரேயல் ஆஃப் ஒன்ஸ் சீக்ரெட்ஸ், சைலண்ட் என்டியூரிங் ஆஃப் ஒன்ஸ் ட்ரபிள்ஸ் அப்படின்னு பொருள் சொல்லியிருக்காங்க. அது தமிழ் ஏன்னா கொடுக்கல் போட்டிருக்கு, தமிழ் இல்லையான்னு தெரியல, அதை நான் அதை காணோம். எனவே இது மாதிரி நிறை என்பதற்கு பல இருக்கிறது. நிறை அப்படிங்கிறதுக்கு சால்வு என்று சொல்லியிருக்கிறார். சால்வு என்பதற்கு 983 அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை ஒரு 5 சால்வு ஊன்றிய தூண். எனவே அந்த 5 தூண்களுக்கு மேலதான் சால்வு என்று இருக்கிறதுன்னு சால்வுக்கு ஒரு இலக்கணம் சொல்லியிருக்காரு. அந்த சால்வு நிலைநிற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பொறையுடைமை வேண்டும் என்று இந்த திருக்குறளிலே அவர் சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். எனவே இளையர் இனமுறையர் என்றார் என்ற ஒளியோடு ஒழுகப்படும், ஒழுகல் செய்யப்படும், ஒழுக வேண்டும் என்று அது மாதிரி பொருள் சொல்லியிருப்பாங்க. எனவே இந்த படு என்பது செயற்பாட்டு வினையாக பரிமையாளர் போல அவர் வேண்டும் என்று அவர் பொருள் கொண்டிருக்கிறார். வேண்டும் என்ற அந்த வினை பொருமையை மாற்றியிருக்கிறார். இதை இலக்கணாசிரியர்கள் எல்லாம் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள். இது மொழி மாற்றத்தை அவர்கள் பதிவு செய்து நாம் அறிந்து கொள்கிறோம். இவ்வாறு இது ஒரு திருக்குறள், இந்த திருக்குறள் ஒரே எங்கேயோ ஒரு இடத்துல மட்டும்தான் மேற்கோளாக வருகிறது நினைக்கிறேன். அதாவது மற்ற திருக்குறள் வரல. படுவை பத்தி நான் சொல்ல நினைச்சதுக்கு நேரம். நிறையும் பொறையும் உயிர்குணங்கள் நன்னூர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய உரியல்ல நிறையும் பொறையும் உயிர்குணங்கள் என்று மயிலநாதர் இதை எடுத்துக்காட்டியிருக்கிறார், காட்டியிருக்கிறார். எனவே நிறை அப்படிங்கிறதும் பொறை என்பதும் உயிர்குணங்கள் என்று இந்த திருக்குறள் எடுத்துக்காட்டி அவர் விளக்கியிருக்கிறார். இவ்வாறு இந்த திருக்குறள் 2 திருக்குறளை நாம விளங்கிக் கொள்ள முயற்சி செய்திருக்கிறோம். இதோடு நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நேரம் கடந்து கொண்டு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சிக்கல் ஒன்றும் இல்லை ஐயா. தமிழினத்துக்கு மூச்சு விடுவங்க அத்தனை பேருக்கும் தேவையானது இந்த அதிகாரங்க ஐயா. எத்தனையோ அதிகாரங்கள் தேவைப்படுவதாக இருந்தாலும் கூட இது ஆக்கமும் கேடும் அதனால் வருவதால் காத்தோம்ப சொல்லின் கண் சோறு மாதிரி இந்த பொறையுடைமைங்கிற அதிகாரம் நேரடியாக வாழ்க்கையில எப்படி அரண் வலியுறுத்தல், அன்புடைமை, பண்புடைமை இதெல்லாம் வருதோ அது மாதிரி இது அடிப்படையா ரத்தத்தோட ஊறி இருந்தாலுடைய நம்ம பல இன்னல்களை உண்டாக்குவது இந்த பொறுமை இல்லாததுதான். சிறியவர்களாக இருந்தாலும் சரி, கற்றவர்களாக இருந்தாலும் கல்லாதவர்களாக இருந்தாலும். அதனால அருமையான விளக்கங்களையா, மிக்க நன்றி. ஆழ்ந்த அவசரம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை நீங்க சொல்றது எங்களுக்கு கிடைப்பதற்குரிய ஒரு தருணம். நன்றிங்க ஐயா, வணக்கம். இது கொஞ்சம் இலக்கணம் கூடுதலாக தான் போகுது, ஆனா தவிர்க்க முடியாத, ஏன்னா நம்முடைய பயிற்சி, நம்முடைய சொல்ல வேண்டிய நினைக்கக்கூடியது, அந்த அறிவை பகிர வேண்டும் என்ற உணர்வு தானே ஒழிய இது வேற மாதிரியெல்லாம் பார்க்கலாம், பல முறைகளில் பார்க்கலாம். இந்த இலக்கண மருந்து கொஞ்சம் அதிகமா இருக்கோ அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. இது என்ன செய்யறதுன்னு தெரியல. இல்லைங்க ஐயா, நீங்க வெளிச்சம் போட்டு காட்டலன்னா இவ்வளவு செய்திகள் புதைந்து கிடக்கின்றன என்பது நமக்கு அன்றாட நாள்தோறும் நடக்கிற வாழ்க்கையில நம்மளுக்கு பார்க்கல. அதனால நீங்க தயவு செய்து என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லுவது மிகச் சிறப்புங்க. நீங்க இது நேரமில்லை அப்படின்லாம் போக வேண்டாம். தயவு செய்து நீங்க நமக்கு அப்படி ஒண்ணும் போய் ஒலிம்பிக் பந்தயத்துல போய் நம்ம போய் பதக்கத்தை வாங்கறதுக்காகவும் இல்லை. இணைப்பில் இருப்பவர்கள் அனைவருக்கும் இது உடன்பாடு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ல வேண்டிய கருத்துக்களை தயவு செய்து எந்த துரிதப்படுத்தாமல் சொல்லுவது மிக்க நன்றிங்க. அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. தங்கானத்தார் முன் தான் போட்டி கொள்ள முடியும், தங்கானத்தார் எல்லாரும் முன் போட்டி கொள்ளாதுங்கிறார் திருவள்ளுவர். எனவே நீங்களாம் தங்கணத்தார் அப்படிங்க, தங்கணத்தார் முன் போட்டி கொள்ளல், தங்கணத்தார் எல்லாரும் முன் போட்டி கொள்ளல், அங்கணத்தவளுக்கு அமுல் கற்றால். போட்டி கொள்ளல்லாம் நம்ம இது மாதிரி விவாதிக்கிறதுன்னு அர்த்தம். கோஷ்டி கொள்ளுதல், கோஷ்டி சமஸ்கிருதம் சொல்லுது, கோஷ்டி கொள்ளுதல். அங்கணத்தில் உக்க அமிழ்தற்றால் தங்கணத்தார் அல்லாத முன் கோட்டி கொள்ளல்னு அருமையான எடுத்துக்காட்டு. நன்றிங்க. மற்றவர்கள் நேராவது கேள்விகள் இருக்கான்னு நீங்களே பாருங்க. 2 பேர் இருந்தாங்க, 2 கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் இருந்தாங்க, 2 பேரையும் காணும். தினேஷும் இன்னொருத்தர் விஜயானந்தம். ரொம்ப ஆர்வமா கேட்பாங்க. தெரியல வேலையா போயிட்டாங்கன்னு தெரியல.
சொல்லுங்க மாதேன் சார், என்ன சொல்ல வர வந்தீங்க சார்? அந்த இல் இல் இருக்கு இல்லையா, வயிற்று. ஆமா சார். அது இல் வைத்துன்னு எடுக்கணுமா, வைத்துன்னு எடுக்கணுமா? உள் வைத்து, இல் இல் வன்மை உள் வைத்து. இல்ல, அவரு நமக்கு இந்த காலத்துல இருக்கிறது, இந்த கால வழக்குல மதுரையில் வைத்து பார்த்தேன் அப்படிங்கறதுல அந்த இல் வைத்துன்னு எடுத்துக்குவா, இல் இல்லாம எடுத்துக்குவா? இல் வச்சுதான் எடுக்கணும். இல் வச்சுதான் நீங்க எடுத்தா தானே வயிற்றுக்கு பொருள் வருவாங்க. இல்ல, இப்ப கிரியா டிக்ஷனரியில வைத்து மட்டும் கொடுத்துருக்காங்க. அது நான் கொடுத்துருக்கிறேன். நான் சொல்லுங்க. இல்லுக்கு பின்னாடிதான் வருங்கிறாங்க. அதான் இந்த இங்க இல் வருது இல்ல, உள் வந்துருது இல்ல. உள் வருது சார். நான் கேக்குறது என்னன்னா, இல் வைத்துன்னு உருவம் எடுக்கவா, வைத்துன்னு எடுக்க முடியாதாங்கிறேன். வைத்துன்னு தான் நீங்க சொல்லுருவா எடுக்கணும். அதை சொல்லுருவு வந்து அப்ப இல்லுக்கு என்ன பொருள்? இல்லுக்கு என்ன பொருள்? இல் வந்து லொக்கேட்டிவ் தான், அதாவது இடப்பொருள். இல் வைத்துன்னு எடுத்துக்கிட்டா என்னங்கிறேன். அது நீங்க எப்படி செக்மெண்ட் பண்றீங்கிறத பொறுத்து இருக்கு. நீங்க எப்படி பிரிச்சு எடுக்கிறீங்கிறது உங்க. அது இல்லாம வரல, வைத்து என்பது தனியா வரல எங்கேயும். இல்லுக்கு பிறகு வரக்கூடிய வைத்து தான் அது. உள் வைத்துனாலும் சரி, இல் வைத்துனாலும் சரி, ஹிஸ்டாரிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா அது இல்லாம எங்கேயும் வராது. அப்ப நீங்க வந்து நீங்க செக்மெண்ட் பண்ணும் போது அந்த இல்லோட சேர்த்து தான் செக்மெண்ட் பண்ணிக்கணும். நிறைய உங்களுக்கு சொல்லுறுப்பு நமக்கு நிறைய வந்துருது இல்லையா? சொல்லுறுப்புகள் வந்து பிற்காலத்துல வந்து பொருள் வேறுபாடுகளை உணர்த்துறதுக்கு. வீட்டிலிருந்து எல்லாம் வருது இல்ல சார்? ஆமா, வீட்டிலிருந்து வருது. மோகன்ராஜ் எப்படி பார்த்திருக்காங்கன்னு தெரியல. மோகன்ராஜ் சேர்த்து பாக்குற மாதிரி தாங்க சார் இருக்கு. ஆனா நீங்க வந்து சேர்த்துதான் நீங்க வந்து ஒரு உருவனியல் பாகுபாடு செய்யற போது செய்யலாம். ஆனா நீங்க விளக்குற போது இந்த இல் என்பது தனியாவும் வருது இல்லையா? அப்ப இல் தனியா வருகிற பொழுது தனியா வச்சுக்கணும் சார். வயிற்றோட சேர்த்து வருகிற பொழுது வயிற்றோட சேர்த்து தான் எடுத்துக்கணும். நீங்க இல்ல, ரெண்டும் ஒரே பொருள் தானே வருது. வச்சுக்க வேண்டியதுதான். கோயம்புத்தூர்ல மாதையன் சாரை பார்த்தேன்னு சொல்லலாம். ஆனா மதுரைக்காரர் சொல்லுவாங்க, நான் கோயம்புத்தூர்ல வச்சு அவரை பார்த்தேன். இல் வைத்துன்னு இல்லாம வராதே சார், அதான் கேக்குறது. இல் இல்லாமல், உள் இல்லாமல், வைத்து மட்டும் தனியா வந்ததுன்னா நம்ம தனியா எடுத்துக்கலாம். இதோட சேர்ந்துதான் வருதுங்கும் போது அப்படி சேர்த்துதான் எடுக்க முடியும் நமக்கு. ஐயா வணக்கங்கய்யா. சொல்லுங்க. வணக்கம் ஐயா, வணக்கம். எனக்கு ஒரு சந்தேகங்கய்யா. இப்போ வேற்றுமை உருவுக்கு மேல சொல்லுருவு வருது. இப்ப ஐயா கேக்குறது வேற்றுமை உருவோட சேர்த்து சொல்லுருவு எடுக்கணும். சொல்லுருவு இல்லாம சில இடங்கள்ல வேற்றுமை தனியா வரும்போது வேற்றுமை உருவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வாள் கொண்டு வெட்டினான் அந்த மாதிரி வரும்பொழுதுலாம் வேற்றுமை உருவு இல்லாம நேரடியா சொல்லுருவு மட்டும் வருது இல்லைங்கய்யா? அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல என்னங்கய்யா? அதாவது வேற்றுமை உருவு தனியா வர்ற இடம், சொல்லுருவு மட்டும் தனியா வர்ற இடம், வேற்றுமை உருவு சொல்லுருவு ரெண்டும் சேர்ந்து வர்ற இடம், அப்படி பார்த்துதான் அதை முடிவு பண்ண முடியுமான்னு தெரியலங்கய்யா. இந்த வயிற்று மட்டும் பின்னால வருது இல்ல, ஏதாவது ஒரு வேற்றுமை உருவு பின்னால தானே இருந்து. வாளை வைத்து வெட்டினான், ஊரில் வைத்து பார்த்தான் இப்படின்னு சொல்லுவோம்ல, அது என்னன்னு தெரியல. வாள் கொண்டு வெட்டினான் அப்படிதான் வரும், வாளை கொண்டு வெட்டினான்னு வரலான்னு நினைக்கிறேன். வைத்துங்கிறது கொண்டு பொருள்லயும் வருது. வேற இடத்துல உதாரணம் இருக்கு, நான் எழுதி வச்சிருக்கிறேன் உள்ள, நம்ம பழைய வழக்கிலேயே இருக்கு. அதாவது ஐ வைத்து அப்படின்னு வருது. இல்ல அப்படி வர்றதுனால மாதையன் சார் சொல்றது என்னன்னு சொன்னா, அந்த இல்லிருந்து மட்டும்தான் சார் அந்த மாதிரி பிரிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து இருந்துன்றது இல்லாம சேர்த்தே பிரிச்சு சொல்றது வழக்கமா. பின்னாடி லிங்குஸ்டுக்கு தான் அப்படி பண்ணிருக்கிறாங்க. ஆனா சொல்லுறுப்புகள்லாம் வரும்போது பல சொல்லுறுப்புகள் இந்த இல்லிருந்த தவிர மற்ற இதுல வரும்போது அப்படி வர்றதில்லை வழக்கமா. தனித்தனியாத்தான் பிரிச்சு பாக்குறோம். வேற்றுமை உருவோட தனியா சொல்லும். அது தனித்தனியா வந்துருந்தனால நம்ம தனித்தனியா எடுத்துக்கிறோம். இது இல் உள் போன்றவை இல்லாம வர மாட்டேங்குது அப்படிங்கறதுதான்.
அது சரிதான். ஏன்னா இப்ப வந்து வாள் கொண்டு வெட்டினான், வாள் வைத்து வெட்டினான், வாளை வைத்து வெட்டினான் அப்படியெல்லாம் சொல்ல முடியும். ஆனா இந்த இடத்துல வந்து இல்லாம சொல்லவே முடியாது. ஊர்ல மதுரையில் வைத்து பார்த்தான் தான். ஏன்னா மதுரை வைத்து பார்த்தான்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல வாள் வைத்து வெட்டினான், வாள் கொண்டு வெட்டினான்னு அந்த இது இல்லாமலே நம்ம சொல்ல முடியும். அதனால இந்த இடத்த கண்டிப்பா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆகணும்ல. எப்படி அந்த கூட சேர்ந்து வந்தாதான் அது பொருளே தரும். இல்லோ உள்ளோ வாட் எவர் இட் இஸ். அதனாலதான் இந்திரா மாதேவன் சார் சேர்த்து எடுக்கணுங்கிறார். ஆமா, அப்ப அதுதான் அது எப்படி அந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பதுன்றதுதான் இப்ப நம்ம கேள்வி. அதான் ஐயா சொன்னது மாதிரி அந்த 5ஆம் வேற்றுமை மட்டுமே கொஞ்சம் சிறப்பு பொருண்மையில வருது மேடம். இப்ப 2, 3ஆம் வேற்றுமை வந்து வேற்றுமை உருபு இல்லாம சொல்லுறுப்பு கொண்டு இயங்குது. ஆனா ஐயா இப்ப கவனப்படுத்தினது மாதிரி 5ஆம் வேற்றுமை மட்டும் வெறும் சொல்லுறுப்பு நேரடியா வராம அப்ப இது ஸ்பெஷல் கேஸா இருக்குமோங்கிற மாதிரி தோணுது மேடம். இல்ல அந்த கூட வரும்போதெல்லாம் அது தேவையா இருக்கு இல்லையா? சாதாரணமா நமக்கு பழைய காலத்து 5ஆம் வேற்றுமை உருவு வேற இல்ல. நம்ம இருந்துன்னு மாத்திக்கிட்டது பிற்கால மாற்றம் தானே. எப்ப நீங்க இல்லோட சேர்க்கிறீங்களோ அப்ப அதுல எப்படி இருந்துன்னு எடுக்கிறீங்களோ அது போல இங்கேயும் வைத்துன்னு எடுக்கிறது தான் ஒருவேளை பொருத்தமா இருக்குமோ என்னவோ. ஆனா அதுல என்ன பிரச்சனைனா உள்ளிருந்துன்னு ஒண்ணு உள் வைத்துன்னு வருது. அப்ப அதையும் நம்ம அப்படி எடுக்கணும்ல. அதுதான் இப்ப 2 ஹிஸ்டாரிக்கலா நம்ம பார்த்து எடுத்துக்க வேண்டியதுதான். அப்படி சுக்ரீவன் துணையாக ராமன் இலங்கை சென்றான்னு தேவிச்சிலையார் எடுத்துக்காட்டு கொடுப்பார். ஆக அப்படிங்கிறது ஒடு பொருள வருதுன்னு சொல்லி. அவனிடத்தில் பணம் உண்டு உனக்காக சார். அவனிடம் பணம் இருக்கிறது, அவனிடத்தில் பணம் இருக்கிறது. இங்க வந்து நாம வந்து இடத்தில்னு எடுக்கிறது இல்ல, தனித்தனியா தான் எடுக்கிறோம். ஆனா அவனிடம் அப்படின்றது அந்த இடம் சேர்ந்து வருது. ஆனா ஒரே பொருளை தான் வரும். வேற்றுமை உருவு வந்து சொல்லுறுப்பு வர்றது ஒரு விதம். அப்ப அப்படியெல்லாம் விளக்கும் போது மாதையன் சார் சொல்றது போல ஹிஸ்டாரிக்கலாவும் பார்த்து அதை மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணி தான். இதை பத்தி யாரோ எழுதிருக்காங்கல்ல காமராஜ் சார், மோகன்ராஜ் சொன்னாரு. போஸ்ட் பொசிஷன்ஸ் பத்தி ஒரு பெரிய தீசிஸே இருக்கு. தமிழ் போஸ்ட் பொசிஷன் பத்தி ஒரு தீசிஸ் இருக்கு. இவரு எழுதினாரா? பழனிராஜன் தான் பண்ணாரு. முன்னாடி எல்லாம் எழுதிருக்காங்க எல்லாரும். வந்திருக்கு சார், கட்டுரைகள் தான் எழுதியிருக்காங்க. இவர் தீசிஸாவே பண்ணது மோகன்ராஜ், சாரி பழனிராஜனா? ராமசாமி சார் தான் கைடு. அது புத்தகமா வந்திருக்கு, பின்னுறுப்புகள். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கேரளாவில் இருக்கார்ல சார், அவர் தமிழில் பின்னுறுப்புகள்னு புத்தகம் போட்டிருக்காரு சார். ஓ அப்படியா? யார் வெளியிட்டிருக்காங்க அது தெரியல. நம்ம அனன்யா இதுதான் இருக்கேன், ராசகுணா பதிப்பகம்னு நினைக்கிறேன். ராஜேந்திரன் ஒருத்தர் சென்னையில இருந்தார், இப்ப திருச்சியில இருக்காரு. புட்கோனுடைய மாணவர் அவரு? இல்ல ராமசாமி சார் மாணவர். அப்புறம் சார் இந்த ஒழுகப்படும் சொன்னீங்கல்ல, வைக்கப்படும் அப்படின்னா எந்த கான்டெக்ட்ல சார் அது வந்து வேண்டும்னு பொருள் வரும்? அது வந்து அது ஒரு பெரிய அனாலிசிஸ் பண்ணிருக்காரு சார், இலக்கண குத்துல பாருங்க. நான் பாக்குறேன் சார். ஆமா, படும் எந்த இடத்துல படும், தகும், வேண்டும், தகும், அப்படி படும் என்று 3 வரும் அப்படின்னு சொல்லி நின்ற ஒளியோடு ஒழுகப்படும், ஒழுக வேண்டும். அதுக்கு வந்து இப்ப இந்த இதுலயே வந்து வேண்டும்னு தான் மணக்குடவர் சொல்றாரு. ஆனா இப்ப பரிமேலழகர் வந்து அவனால் என்று கொண்டு வந்து அதை ஏன் வந்து செயற்பாட்டு வினை ஆக்கினாருங்கிறது நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் அதுக்கு விட தெரியல, அதுக்கு என்ன காரணம். ஒரு இந்த மாதிரி பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல நிறைய சிக்கல்கள் இருக்கு சார். நச்சினார்க்கினியர்லயே 10 பாட்டு உரையில நிறைய இடங்கள்ல அந்த படும் போட்டு தான் அவர் எழுதியிருக்காரு. அதெல்லாம் ஏன் போட்டு எழுதுனாங்கன்னு தெரியல. இல்ல அது ஆங்கிலத்துல கூட பார்க்கும்போது சில இடத்துல இந்த மாதிரி ஒரு பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் வர மாதிரி இப்ப எனக்கு உடனே சொல்ற மாதிரி ஒன்றும் நினைவில்லை. ஒருவேளை சான்ஸ்கிரிட்ல கூட அந்த மாதிரி வர்றது இப்படிப்பட்ட ஒரு பொருள் தருமா இருக்கும் இல்லையா? அதை கொஞ்சம் நம்ம கம்பேரிட்டிவா ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். மற்றபடி இது எனக்கு தெரியல. ஒழுகப்படும், ஒழுக வேண்டும்.
அது கரெக்ட். ஆனா அதனால படும் என்பதற்கு வேண்டும்னு ஒரு பொருள் நம்ம கொடுத்துட முடியுமா அப்படின்றது இன்னொரு கேள்வியா இருக்கு எனக்கு. அதுல இல்ல அப்படித்தான் பொருள் கொடுத்திருக்காரு. இல்ல சார், ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது நமக்கு அவங்க கேட்கறது சரிதான். படும் என்பதற்கு வேண்டும்னு ஒரு பொருள் வந்தா நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லாம இந்த கான்டெக்ட்ல வருதுன்னா அப்ப பேசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பேசிவ்ல இந்த மாதிரி பொருள் வருது. இல்ல அது நீங்க வந்து தனி நிலையில இல்ல, இந்த தொடர் நிலையில வரக்கூடிய பொருள். இல்ல தொடர் நிலையில வந்தாலும் அந்த காம்பினேஷன்ல வரும்போது இந்த பொருள் வந்தா நீங்க டிக்ஷனரியில கொடுத்து தானே சார் ஆகணும். கொடுத்தாகணும். இந்த இதோட வரும்போது இந்த பொருள் வரும் என்று சொல்லி அதனுடைய ஆஸ்பெக்ட்னு சொல்றேன், ஆஸ்பெக்சுவல் மீனிங் கொடுத்தா தரும். இந்த தகும் என்பதற்கு என்ன உதாரணம் சார் கொடுக்குறாரு? அது இருக்கு, பெரிய நீண்ட கட்டுரை அது. தகும் நான் சொல்றேன், வேணா பார்த்து சொல்றேன். தகும் என்ன சொல்றாரு நீங்க இலக்கண கொத்துல நீங்க பாருங்க. இலக்கண கொத்துல சூத்திரம் வந்து நான் சொல்றேன். ஒழுகப்படும், வைக்கப்படும், வஞ்சரை அஞ்சப்படும். தகுங்கிறதுக்கு எந்த திருக்குறள் சொல்லியிருக்காருங்கிறத நான் பார்ப்பேன். இலக்கண கொத்து 214 நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி தரும்ங்கிற வினைக்கு பல இடங்கள்ல பரிமள பயக்கும்னு எழுதுவாருங்க. தருமல தகும் 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 தருமுக்கும் பயக்கும்னு எழுதுவார் சில இடங்கள். அது வேற அது மீனிங் எக்ஸ்டென்ஷன் தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. இந்த ஒரு ஆள் வந்து பரிமேலழகர் நீங்குதல்னு மணக்குடவர் நீங்காமைன்னு பொருள் எடுத்துக்கிறாங்களா சார்? ஆமா, இப்படிதானே போட்டிருக்கு, நீக்காமை. அதாவது ஒரு ஆள் பதிவு இருக்கு சார் தமிழ் லெக்சிகன்ல. இருக்கு ஒரு ஆள் பதிவு இருக்கு. இது தமிழ்ல நீக்குகை தான் பொருள் கொடுத்திருக்காங்க. ஆமா, இந்த எனல் எடுப்பது போல இங்க 2 பொருள் எடுத்துக்கிறாங்க. மகன் எனல் மக்கட் பதடி எனல் என்பது போல உடன்பாட்டிலேயே எதிர்மறைன்னு எடுத்துக்கிறாங்க. அது போல இங்க மணக்குடவர் உடன்பாட்டுல எடுக்கிறாரா? ஆமா, இவர் எதிர்மறையில எடுக்கிறார், இவர் உடன்பாட்டுல எடுக்கிறார். அதுக்கு பொருத்தமா இருக்கா சார் இது ரெண்டும்? அது நம்ம அப்படித்தான் தோணுது. ஏன்னா நமக்கு சங்க இலக்கியத்திலயும் உங்களுக்கு வருது. சங்க இலக்கியம் எடுத்துக்காட்டு சொன்னேனே, சங்க இலக்கியத்துல இருக்கு, 2 இடத்துல வருது சார். தொல்காப்பியத்துல வருது, பெரும்பாலாற்றுப்படையிலயும் புறநாற்றுப்படையிலும் வருது. இங்க சொன்னேன் பதிற்றுப்பத்திலாம் வருது. பதிற்றுப்பத்திலயும் 2 இடத்துல வருது. அதாவது லெக்சிகன்ல பதிற்றுப்பத்துல தான் கொடுத்திருக்காங்க. வேந்தர் ஆறழிந்து ஒரு ஆளின் அப்படின்னு இருக்கு. ஆமா ஆமா. ஆனா அந்த ஒருவு என்ற சொல்லினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இது, இன்ஃப்ளெக்ஷன் தான். ஆமா, நீடுபசி ஒரு ஆள் வேண்டின் நீடின்று அப்படின்னு புறநாற்றுப்படை. வேந்தர் தாரொழிந்து ஒரு ஆளின் தாரொழிந்து ஒரு ஆளின் குடைந்து ஓடுதலால், ஊசிப்படைக்கு உடைந்து ஓடுதலால். தாரழிந்து ஒரு ஆளின், தாரழிந்து ஒரு ஆளின் ஓடுதல் பொருள் கொடுத்திருக்காங்களா சார்? நீங்கி ஓடுதல், நீங்கி ஓடுதலா? அதாவது தார் அழிந்துங்கிறதுக்கு படைக்கு உடைந்து, ஓடுதலால், ஓடுதலால்னா நீங்குதலால்ங்கிற அர்த்தத்துல இப்ப பிற்காலத்தில் உள்ள பொருள் நினைக்கிறேன். அது பழைய உரையில் இல்லது. ஓஹோ, இது யாரோ பின்னாடி எழுதின உரை. அது எந்த உரை, துரசாமி பிள்ளையா அல்லது அது தெரியல. ஏன்னா சாமிநாதையருடைய எடிஷன்ல அந்த பொருள் எழுதல. அந்த கோயில் லெக்சிகன்ல ஒரு ஆள் கொடுத்து ஒரு ஆள் பதிவு கொடுத்திருக்காங்க, நீங்குகைன்னு கொடுத்திருக்காங்க. ஒரு ஆள் நீங்குகைன்னு கொடுத்திருக்காங்க. இந்த 10 தான் மேற்கோளா கொடுத்திருக்காங்க. ஆமா, ரிசீடிங், வித்ராயிங். அது அங்க வரும்ல, நீங்குதல். அதாவது அந்த தாருக்கு அழிந்து தூசிப்படைக்கு எதிரிட்டு அழிந்து போய் அல்லது சிதறி போய் நீங்குவதால். ஓடுதலால்ன்றது வந்து நம்ம சொல்றது, பட் அதுக்கு நீங்குதல்ன்ற பொருள் எடுக்கலாம். அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க, அதான பொருள். நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லும் போது ஓடுதல்னு சொல்றோம். கொஞ்சம் பார்க்கணும். ஒருவுதல் வந்து உங்களுக்கு 2 இதுலயும் வருது. ஒருவுதலோடையும் நிறைய திருக்குறள் இருக்கு. இப்ப இதுல என்னன்னா, இந்த மொழி சங்க இலக்கிய மொழியோடு ஒட்டி வருது. திருக்குறள் மொழி சங்க தொகை நூல் மொழி ஆட்சி. இவர்
பின்பற்றுகிறார். தொல்காப்பியத்தில் இருக்கு வேந்தன் உரி என்னது வேந்தனின் உரிய ஒரு நன்மை வருதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? இது எங்க இருந்தது இதுல மருவியதொரால் 144 மருவியதை நீக்காது ஒழிக. அங்க மனக்கொடவர் இருக்கிற மாதிரி எதிர்மறை பொருள் தான் வருது இல்லைங்க சார் தொல்காப்பியத்துல? தொல்காப்பியத்தில் எதிர்மறை பொருள் நீக்காது ஒழிக. மருவியதை ஒரால் நீக்காது ஒழிக. அது என்ன தொடர் சார்? மறியது 444 சார். அது என்ன முழு மறைக்குங்காலை மறியது ஒரால் சார். மறைக்குங்காலை சரிதான். மறைக்குங்காலை மறியது ஒரால். மறைக்குங்காலை மறியது ஒரால். ஒராளுக்கு என்ன பொருள் சார்? மருவியதை நீக்காது ஒழிக. நீக்காது ஒழிக.